கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் பரிசுத்த வேதம் தெரிந்து ஒரு வாக்குத்தத்தங்களை இதனோட நாம மகிமை கண்டு நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். 51ஆம் சங்கீதம் 10-12 ஆகிய வசனங்கள். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமல் இரும். உமது இரட்சகத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். கர்த்தருடைய பிள்ளைகள் அனுதினமும் இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கலாம். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே, என் இருதயத்துக்குள்ளே நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம்? அப்படின்னா சுத்த இருதயத்தை கேட்கிறார். என் இருதயத்துக்குள்ளே புது ஆவி தாங்கப்பா, நிலைவரமான ஆவி தாங்கப்பா. என் இருதயத்துக்குள்ள நீங்க தங்க வேண்டும் என்றால், என் இருதயம் எனக்கு புதுசா வேணும். பழைய பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து என் இருதயத்தை புதுப்பிங்க, என் இருதயத்துக்குள்ள ஒரு புது ஆவி தாங்க என்று ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். அவருடைய சமூகத்துல இருக்கும்போதுதான் ஆசீர்வாதம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கும். உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கும். அவர் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். சுத்தமுள்ள இருதயம் இருக்கும்போது, நமக்குள்ள பரிசுத்தமுள்ள ஆவி இருக்கும்போது, நம்ம வாழ்க்கை எல்லாமே ஆசீர்வாதம் தான். உமது இரட்சகத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி என்கிறார். நம்ம வாழ்க்கையில அடிக்கடி சோர்ந்து போறோமா? எனக்கு உற்சாகமான ஆவி தாங்கப்பா, எனக்கு பரிசுத்த ஆவி தாங்கப்பா, எனக்கு நிலைவரமான ஆவி தாங்கப்பா, என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று ஜெபிக்கிறார். இந்த புதிய நாளிலும் நம்மளும் அப்படி கேட்போம். எனக்கு ஒரு சுத்த இதயம் தாங்கப்பா, எனக்கு நிலைவரமான ஆவி தாங்கப்பா, பரிசுத்த ஆவி எனக்கு தாங்கப்பா, உற்சாகமான ஆவி எனக்கு தாங்கப்பா. அப்படி கேட்போமா? புதிய நாளுக்காக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. 24 மணி நேரமும் எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீங்க எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. இந்த நாளைக்கான சில கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம். உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் தேவ சித்தத்துக்குள்ள நாங்கள் அடங்கி கீழ்ப்படிந்து வாழணும். உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனை கை கொண்டு வாழ எங்களுக்கு ஒரு புது கிருபை தாங்கப்பா. இந்த நாளில் உங்க பிள்ளைகள் எடுத்து பயன்படுத்துங்க. ஜெப விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்க ராஜா, பரிசுத்த ஆவியை தாங்க, நிலைவரமான ஆவியை தாங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ உற்சாகமான ஆவியை தந்து ஆசிரியர் சுத்த இதயத்தை தாங்க. உங்க பிள்ளைகள் உங்களுடைய கரத்துல அப்படிடும். குறைகள் குற்றங்களை மன்னித்து கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. எங்களுடைய பாவம், எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய மீறுதல், எங்களுடைய துக்கம், எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய் எல்லாவற்றும் சிலுவையில் சுமந்தவரை உண்மை அழைக்கிறோம். உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் உங்க பிள்ளைகளோட கூட இருங்க. தடைகளாம் நீக்கி எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. அவனுடைய கையின் கீழ் ஆசிரியங்க, அவனுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்க, அவனுடைய சிரசு மேல ஆசீர்வாதத்தை வைங்க. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடுங்க ராஜா. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு ரத்தத்தினால் வேலடைபட்டும். இந்த நாளிலும் கலாத்தியர் 4 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று பேசும்படி குமாரனுடைய ஆவியினால் நிரப்பி ஆசிரியங்க. மாம்சமான யாவருக்கும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்க. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பரிசுத்தாவினாலே அப்பா நிரப்பி ஆசிரியங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் ஒவ்வொருவருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அன்போடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காரத்தோட ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய தலைமுறையும் சகல காத்தும் சம்பூர்ணமாக திருப்தியாக பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.